அல்லாஹ் அப்போ எங்களை பாதுகாப்பான்னு ஹாஜிரா அவர்கள் சொன்னதும் இப்ராஹிம் அவர்கள் 2 பேரையும் தனியாக விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தையா இருந்த நபி இஸ்மாயில் அவர்கள் தாகத்தில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மகன் இஸ்மாயிலை அந்த இடத்துலையே விட்டுட்டு தண்ணீரை தேடி பக்கத்தில் இருந்த ஷஃபா மலையில் பார்த்தாங்க. தண்ணி எதுவும் கிடைக்கல. அடுத்து மருவா மலையிலையும் தேடினாங்க. அங்கேயும் தண்ணி கிடைக்கல. இதே மாதிரி தொடர்ந்து 7 தடவை ஷஃபா மலைக்கும் மருவா மலைக்கும் ஹாஜிரா அவர்கள் ஏறி இறங்கினாங்க. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. களைச்சி போய் கடைசியாக மகன் இஸ்மாயிலை பார்க்குறதுக்கு வரும்போது இஸ்மாயில் அவர்கள் தண்ணி தாகத்தில் தன்னோட காலால் தரையில் உதச்சி அழுகிறாங்க. உதச்ச அந்த இடத்துலையே தண்ணி கொட்டிக்கிட்டு வந்துச்சு. அந்த நேரத்தில் ஹாஜிரா அவர்கள் ஜம்னு சொன்னாங்க. அரபி மொழியில் போதும்னு அர்த்தம். உடனே அந்த இடத்துல ஹாஜிரா அவர்களே சின்னதாக ஒரு அணை கட்டி அந்த தண்ணியை மகன் இஸ்மாயிலுக்கும் கொடுத்து அவங்களும் குடித்தாங்க. நாளடைவில் அந்த இடத்துக்கு ஜம்சம் தண்ணீர்னு பேரும் வந்துச்சு. ஆயிரக்கணக்கான